வணக்கம். இந்த விஷுவுக்கு ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இந்த படம் தான் செம்ம ஹிட்டா. மம்முட்டி படத்தையே தூக்கி சாப்பிட்டுச்சு. மரண மாசை விட மாசான படம் அது இதுன்னு வார்த்தைகள்லாம் காதில் விழுந்துச்சு. அதனால தான் முதல்ல இதை பார்க்கலாமா இல்லை மரண மாசம் பார்க்கலாமான்னு ஒரு குழப்பம். ஃப்ரைடே இதை பார்க்கலாம்னு நினச்சி வழக்கமாக பிவிஆரில் கடைசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சில டிக்கெட்ஸ்லாம் அன்பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி நிறைய புக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி கிடைக்காம சொதப்பி அப்புறம் மரண மாசம் பார்த்தேன். ஸோ சனிக்கிழமை இதை பார்க்கறதுக்காக முன்னாடியே ஒழுங்காக ரிசர்வ்லாம் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இதோட இயக்குனர் காலித் ரஹ்மானுடைய முந்தைய படம் தல்லுமாலா நான் பார்க்கணும்னு நினச்சி தியேட்டரில் மிஸ் பண்ண ஒரு படம். இன்னும் நான் அந்த படத்தை பார்க்கல. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆலப்புழா ஜிம்கானா. நஸ்லேன் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆலப்புழாவில் இருக்காங்க. +2 ஃபெயில் ஆன உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாக்ஸிங் கற்றுக்கிட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜில் சேர்ந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட பெரிய சீரியஸ்னஸ்லாம் இல்லாமல் ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற பாக்ஸிங் கிளப்பில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாலியாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கிற பாக்ஸிங் காம்படிஷனை கிளியர் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஸ்டேட் லெவலில் ஒன்று நடக்குது. அங்கே இவங்க அவங்க டீமோட போகிறாங்க. அதே விளையாட்டுத்தனத்தோட போகிற இவங்களால ஸ்டேட் லெவலில் ஜெயிக்க முடிஞ்சுதா? இதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் கிடைக்கிற அனுபவங்கள் என்னென்ன, ஆர்க் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது, இந்த மொத்த போட்டியோடைய அவுட்கம் என்ன, இதெல்லாம் தான் இந்த ஆலப்புழா ஜிம்கானா. போய் വരുന്നത് ആംബുലൻസിലാണോ അതോ ചാമ്പ്യൻ ആയിട്ടാണോന്ന് നമുക്ക് കാണാം. ചാമ്പ്യൻ பாக்ஸிங் கிளப், விளையாட்டாக ஆடுற சின்ன பசங்க, அப்புறம் சீரியஸாக அடி கப்பை ஜெயிக்கிறாங்க. இதான கதை அப்படின்னு நம்ம மைண்டில் நினைப்போம். ஆனால் அப்படியான ஸ்போர்ட்ஸ் படம் இது இல்லை. இன்ஃபேக்ட் இது ஸ்போர்ட்ஸ் ஜானர் படமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 5-6 கேரக்டர்ஸோடைய ஒரு பர்சனல் ஜேர்னின்னு வேணால் சொல்லலாம். இந்த ஸ்போர்ட்டை பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு அது மூலமாக அவங்க ரியலைஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன, மெச்சூர் ஆகிறது எப்படி, தன்னுடைய சுயத்தை அவங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஜேர்னி தான் இது. ஸோ வழக்கமான அல்லது வழக்கத்துக்கு மாறான ஸ்போர்ட்ஸ் மூவியாக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாத்தம் தான் உங்களுக்கு கிடைக்கும். தென் இது ஒரு கன்வென்ஷனல் ஹீரோ படமும் கிடையாது. ஏன்னா நஸ்லேன் மட்டுமே ஃபோக்கஸ் இல்லை. கோச்சா வர லூக்மேன், நல்லா சண்டை போடுற கணபதி, எல்லாரும் குள்ளோன்னு கிண்டல் பண்ணுற ஃப்ராங்கோ ஃப்ரான்சிஸ், பழைய ஃபைட் அந்த ட்ராமால கஷ்டப்படுற ஷான் ஜாய், ஆட்டிடியூட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சுற்றிட்டு இருக்கிற கார்த்திக்னு அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருமே அப்பப்போ சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதும் படம் ரொம்ப கிரவுண்டடாக ஃபீல் ஆக உதவுது. நஸ்லேனை ஸ்டீரியோடைப் பண்ணுறாங்க தான். பட் அவர் கண்ணில் படுற பொண்ணு எல்லாருக்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணுறது, சும்மாவே சீன் போட்டு சுற்றுறது, மீசையில் மண்ணு ஒட்டாத லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேடித்தனமான பட் ஹார்ம்லெஸ்ஸான யங்ஸ்டர் ரோலில் இப்படியான ஒரு கேரக்டரில் பக்காவாக செட் ஆகிறாரு. அதை சூப்பராக கேரியும் பண்ணுறாரு. பெண் கதாபாத்திரங்களுக்கு இந்த படத்தில் பெரிய ஸ்கோப் இல்லை. பட் நொய்லா ஃப்ரான்சி, நந்தா நிஷாந்த், அனகா மாயா ரவின்னு 3 அழகான பெண்களுமே வர 1-2 சீன்ஸ்லையுமே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இதில் நஸ்லேனுக்கும் நந்தாவுக்கும், தென் அதை தொடர்ந்து நஸ்லேனுக்கும் நொய்லாவுக்குமான ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்குது. கிஸ் பண்ணுறதை வச்சு வர அந்த 2 சீன்ஸுமே ரொம்ப சட்டலாக ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. நஸ்லேன் அம்மாவா வரங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. பாக்ஸிங் சீன்ஸ் ஒவ்வொன்றுமே செம்மையாக படமாக்கப்பட்டிருக்கு. சினிமாகிராஃபர் ஜிம்ஷி காலித் கேண்டிடாவும் ஃபீல் பண்ண வைக்கிறாரு, ப்ரொஃபஷனல் ப்ராட்காஸ்ட் மாதிரியும் ஃபீல் பண்ண வைக்கிறாரு. லாஸ்ட் இயர் திடீர்னு இறந்து போன நிஷாத் யூசுப் தான் இந்த படத்தோட எடிட்டர். படத்தில் நிறைய மாண்டேஜஸ் வருது, எல்லாமே அழகாக கம்பைல் பண்ணப்பட்டிருக்குங்கிறத தாண்டி ஒவ்வொரு மாண்டேஜுக்கான பர்பஸையுமே ஒரு சில முக்கியமான ஷார்ட்ஸில் கன்வே பண்ணது நல்லா இருந்தது. விஷ்ணு விஜயோடைய மியூசிக் ஸ்கேட்டடாக இருக்கிற இந்த படத்தோடைய டோனை மூட மொத்தமாக ஒரே பாக்ஸுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண வைக்குது. ஆல்சோ ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ண ஜோஃபில் லால் அண்ட் காலை கிங்சனுக்கு ஒரு ஷவுட் அவுட், நல்ல ஒர்க். ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோ படம் முழுக்க இருக்குது. இந்த பசங்களுடைய லைஃப்பை பற்றி சின்ன இன்ட்ரோ, அடுத்து இந்த கிளப்புக்கு வரது, இங்கே கற்றுக்கிறது, தென் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப், தென் ஸ்டேட் லெவல்னு சீம்லெஸ்ஸாக அலட்டிக்காம உருத்தாமல் போகுது இந்த ட்ராவல். செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு அவங்க தோற்றுருவாங்க, தென் திரும்ப போய் அடிப்பாங்க ஜீப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியான டெம்ப்ளேட் எதிர்பார்ப்புகளுக்கு நாக் அவுட் பஞ்ச் தந்திருக்காரு இயக்குனர் காலித் ரஹ்மான். இந்த படத்துலேருந்து டேக் அவேன்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படத்தோட இந்த கேரக்டர்ஸோட நாமளும் ட்ராவல் பண்ணலாம், அவ்வளவே. அப்ட்ராக்டாக உங்களுக்கு என்ன புரியுதோ அதான் இந்த படம். இந்த அப்ட்ராக்ட் ஃபீலிங் இருக்கு இல்லையா, இது இந்த படத்துக்கு எதிராகவும் ஃபேவராகவும் ஒர்க் ஆகுது. எல்லா படங்களும் ஓசிடி வந்த மாதிரி ஸ்டார்ட் மிடில் எண்டுன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்கன்வென்ஷனலாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. இல்லை ஆலப்புழா ஜிம்கானான்னு பேர் வச்சுட்டாங்க, ட்ரெய்லரில் ஏதோ அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற மாதிரி கதைலாம் நினைக்க வச்சுட்டாங்க, அப்போ நான் அதை தான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நான் கூடவே கேண்டிடேட் ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அண்டர்ஸ்டேட்டடாகவே நரேஷன் இருக்குது. பாக்ஸிங் சீன்ஸில் 2-3 நாக் அவுட் பஞ்சஸ் இருந்தாலுமே கூட படத்தில் அப்படியான சீன்ஸ் எதுவுமே இல்லை. இன்னும் லைஃப்னா என்னன்னே தெரியாத சின்ன பசங்க கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால மேலோட்டமாக ட்ரீட் பண்ணால் போதும்னு இயக்குனர் நினச்சிருக்கலாம். பட் கிளைமேக்ஸில் நஸ்லேன் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ற அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்தில் இந்த ஆலப்புழா ஜிம்கானா டெக்னிக்கலி நல்லா எடுக்கப்பட்ட, ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட, நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கிற படம் தான். ஆனால் படம் ஓவராலாக எனக்கு மிட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தாலும் ஓகே, பார்க்கலாம்னாலும் ஓகேங்கிற ஜோன் தான். ஸோ நிஜமாவே ஏன் இவ்வளோ ஹைப், எப்படி இவ்வளோ கலெக்ஷன், இதெல்லாம் நிஜமா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வரதான் செய்யுது. நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இந்த படம் சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் இருக்குது. பாக்ஸிங் சீன்ஸ்லாம் கூட அவ்வளோ வயலண்ட்டாக இல்லைங்கிறதுனால இது எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான்.